தர்மம் பண்றதுனால மோட்சத்துக்கு போயிட முடியுமா? மோட்சம் என்பது என்ன? நீங்க எல்லாம் மோட்சம் இறப்புக்கு பின்பு போகக்கூடிய ஒரு இடம். ரைட். அதுதான் எனக்கு மோட்சம்னா என்னன்னு தெரியலம்மா. எல்லாரும் மோட்சம் மோட்சம்ன்றீங்க, என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்றீங்களா நீங்க? நான் இல்லைன்னு சொல்ல, எனக்கு தெரியல, சொல்லி கொடுங்களேன்றேன். மோட்சம்னா என்ன? பரலோகம் நரகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரெண்டு அப்படி ஒன்று இருக்கா? இருக்கு. அப்படிங்கிறது தானே ஒரு உலகத்தில். பரலோகம்னா என்ன? இறப்புக்கு பின்னாடி நம்ம வந்து நல்லது செய்திருந்தா பரலோகம் போகும். இறப்புக்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து தவறாக. சிம்பிளா சொல்றேன், மேலோகம் பாதாளம். மேலோகம் பாதாளம். அப்படி அர்த்தம் நான் சொல்லட்டுமா? தர்மத்தின் படி, பிரபஞ்சத்தின் நீதிப்படி ஒருவன் வாழ்க்கையை நடத்தினால் மேலோகம். அதர்மத்தின் படி பிரபஞ்சத்தின் நீதியை அழித்து அதர்மத்தின் படி ஒருவன் வாழ்க்கையை நடத்தினால் பாதாளம். இப்ப புரியுதா? இப்ப மேலோகம் என்பது என்ன? தர்மம், பிரபஞ்சத்தின் நீதி. டேய், இந்த பிரபஞ்சம் கொடுத்துக்குது, எனக்கு போதும், நீ சாப்பிடு. மோட்சம். ஆனா அப்படி இல்லையே. அப்ப நிறைய பேர் வந்து மேலோகத்துக்கு போக வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மேலோகம்னா இல்லம்மா. ஆக்சுவலி பிறப்புன்னு சொல்லிட்டீங்க நீங்க. நான் நிறைய காணொலி சொல்லிட்டேன். பிறப்பு எப்படி நடைபெறுது ஏதாவது தெரியுங்களா? மோட்சத்தை பற்றி பேசுனீங்க, பிறப்பு எப்படி நடக்குது? சிம்பிளாக கேட்குறேன். நீங்கள் ஒருத்தரை பற்றி நினச்சிருப்பீங்க, அவர் உங்களுக்கு கால் பண்ணியிருப்பார். நீங்கள் ஒரு உறவினர் நினச்சிருப்பீங்க, அவங்க மறுநாளும் அதுக்கு மறுநாள் வந்திருப்பாங்க. உங்கள் ஃப்ரெண்டை பற்றி நினச்சிருப்பீங்க, அவர் ரோட்டில் ஹாய் என்னம்மா எப்படிமா இருக்குன்னு கேட்பார். நடந்திருக்கா? எதன் அடிப்படையில் இது நடக்கு? அன்பின் அடிப்படையிலோ ஒரு நினைவின் அடிப்படையிலோ இல்ல வந்து சொல்லுங்க, அன்பின் அடிப்படையிலோ இல்ல ஒரு நினைவின் அடிப்படையிலோ நடக்கிறா. இப்போ நீங்கள் ஃபோனில் பேசுகிறீங்க, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய உங்கள் அண்ணனுக்கு பேசுகிறீங்க வச்சுங்க, அந்த கம்யூனிகேஷன் பேர் என்ன? ஒரு நம்ம மீறின ஒரு விஷயம் நடக்குது, ஆனால் அதுக்கு பேர் இஎம்எஃப்னு சொல்லுவோம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். சரிங்களா? அப்போ நீங்கள் நினச்சிங்களே அந்த நபர் உங்ககிட்ட பேசினார்ல, அது என்னது? அது ஒரு டிவைஸு, அந்த டிவைஸ் எனக்கு கனெக்ட் ஆகுது, ஆனால் ஏதோ ஆயிடுச்சு. இந்த டிவைஸுக்கும் அந்த டிவைஸுக்கும் கனெக்ஷன் எப்படி ஏற்பட்டுச்சு? ஒரு டிவி இந்த படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, மறுநாள் அதுக்கு மேலே அந்த படம் ஓடி இருக்கா? பாட்டோ ஏதோ இந்த பாட்டுக்கு இந்த சக்கம் எப்பவும் ஓடும். பிரபஞ்சத்துக்கும் காது இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயம். காது இருக்கு இல்லம்மா, காது இருக்குன்னு சொல்லவே இல்லை. இங்க நீங்க பேசிய வார்த்தைகள் அமெரிக்காவில் இருக்கிறவருக்கு பேசுறீங்கன்னா அது எப்படி அடுத்த நிமிஷத்தில் நடக்குது? எப்படி டெக்னாலஜி அந்த அளவுக்கு வளர்ந்துருக்குமா? டெக்னாலஜி என்னமா? அறிவியல் பரிணாமம். அறிவியல், அந்த பரிணாமம் எங்க நடக்குது? எப்படி நடக்குது? மனிதன் செய்கிறானா? மனிதன் தானே இது எல்லாத்தையும் உண்டாக்குனா. இருப்பதை உணர்ந்தான், இருப்பதை அறிந்தான். அந்த இருப்பதை அறிந்ததுனால தான் அந்த கம்யூனிகேஷன் நடந்தது.